ஹாய், வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி. இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம தளபதி விஜய் பற்றி தான் பேச போகிறோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் நீ வேற மாதிரி வாத்தியார நம்மால போல தட்ரா செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டேங்கிறா. செலிப்ரேட்னா மஜாவா? என்னடா தளபதியோட படமும் இன்னும் ரிலீஸ் ஆகிற டைம் இல்லை, இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் என்ன விஜய் பற்றி அப்படின்னா, எஸ், இன்னைக்கு நம்மளுடைய தளபதி விஜய்க்கு 49 வயது முடிந்து 50வது வயதில் கால் எடுத்து வைக்க போகிறாரு. அவருடைய பர்த்டே இன்னைக்கு. அதுக்காக அவரை பற்றி ஒரு சின்னதாக ஷார்ட்டாக ஒரு ஹிஸ்ட்ரி, அவர் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ எங்கே இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் சின்னதாக ஷார்ட்டாக ஒரு 7-8 நிமிஷத்தில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். அவர் பிறந்தது 1974 ஜூன் 22ஆம் தேதி. டைரக்டர் சந்திரசேகருக்கும் ஷோபா தம்பதிக்கும் தான் தளபதி விஜய் பிறந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் 1984 வந்து குழந்தை நட்சத்திரமாக வெற்றின்ற ஒரு படத்தில் நடித்தார். அதுக்கப்புறம் அவர் லைலா காலேஜில் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தார். படிப்பு பாதியிலே இருக்கும்போதே வந்து நான் நடித்தே ஆகணும்னு சொல்லி அடம் பிடித்து அவங்க அப்பா கிட்ட சண்டையெல்லாம் போட்டு வீட்டை விட்டு வெளியே போய் அதுக்கப்புறம் படத்தில் நடித்தே ஆகணும்னு ஒரு முடிவு எடுத்து 1992 நாளைய தீர்ப்பு அப்படின்ற ஒரு படத்தின் மூலியமாக அவர் கதாநாயகனாக அறிமுகமானார். கதாநாயகனாக அவர் அறிமுகம் ஆகும்போது அவருக்கு வயது 18 வயசில் ஒரு ஹீரோ. அந்த டைமில் ரஜினி கமல்லாம் உச்சத்தில் இருந்த நேரம். அந்த நேரத்தில் அவர் வந்து இந்த நாளைய தீர்ப்பு படத்தின் மூலியமாக வந்து ஹீரோவாக அறிமுகமானார். அதுக்கப்புறம் அவருடைய அப்பா டைரக்டர் செய்கிற நிறைய படத்தில் ரசிகன் ஆகட்டும், வேறு செந்தூர பாண்டி ஆகட்டும், எல்லா படத்துலையும் வந்து விஜயை வந்து நடிக்க வச்சு அவர் ஒரு ஹீரோவாக ஆகணும்னு சொல்லி அவருடைய அப்பா சந்திரசேகர் வந்து பெரிய முயற்சிகள் எடுத்தார். விஜயகாந்த் அதுக்கு ஒத்துழைச்சாருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா விஜயகாந்துக்கு வந்து டைரக்டர் சந்திரசேகர் மேலே ஒரு பெரிய மரியாதை. அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்து விஜய் நடித்த படத்தில் விஜயகாந்த் வந்து ஒரு மெயின் ரோலில் நடித்தார். ஸோ செந்தூர பாண்டின்ற படத்தில். அதுக்கப்புறம் வந்து பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, அடுக்கடுக்கான வெற்றி படங்கள் கொடுத்தாரு. அவருடைய ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா 1999 சங்கீதான்ற ஒரு இலங்கை தமிழ் பெண்ணு, அதாவது இலங்கை தமிழ் பெண் அவங்க, பட் யூஎஸ்லேயோ சேர்ந்த ஒரு ஃபேமிலி, அவங்கள காதலித்து திருமணம் செய்தார் 1999. அவருக்கு 2 பேர் வந்து, ஒருத்தர் வந்து சஞ்சய் ஒரு மகன், திவ்யான்ற ஒரு மகள். இவங்க 2 பேர் இருக்காங்க. சஞ்சய் வந்து டைரக்ஷன் படிப்பு வந்து கனடாவில் முடிச்சுட்டு இப்போ அவர் டைரக்ஷன் ஃபீல்டில் இருக்கார். மகள் வந்து படித்து கொண்டு இருக்கிறார். ஸோ இது வந்து அவருடைய ஃபேமிலி. ஒய்ஃப் சங்கீதா, குழந்தைங்க வந்து ஒன்று சஞ்சய், இன்னொன்று திவ்யா. அவர் அறிமுகப்படுத்தினது தந்தை சந்திரசேகராக இருந்தாலும் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அதுக்கப்புறம் அடுக்கடுக்கான வெற்றி படங்களை கொடுத்து இன்னைக்கு தளபதி அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்து அவர் வந்திருக்கார் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லா நேரத்துலையும் அவருடைய தந்தையோட நிழல்லே அவர் இருந்தாருன்னு நம்ம சொல்ல முடியாது. முதல்ல செஞ்ச ஒரு 4 படம் தவிர்த்து அதுக்கப்புறம் அவருக்குன்னு சொல்லி ஒரு இடத்த பிடிச்சு, ஏன்னா நிறைய ஹீரோவோட வாரிசுகள், டைரக்டரோட வாரிசுகள் நிறைய பேர் அறிமுகமானாங்க. ஆனால் யாருமே அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கல. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் தான். அதுக்கப்புறம் அவர் தந்தையோட சப்போர்ட்டே இல்லாமல் நிறைய படங்கள், வெற்றி படங்கள், இன்னைக்கு வரைக்கும் வெற்றி படங்கள் கொடுத்துட்டே இருக்காரு. இன்னைக்கு 49 வயசு முடிஞ்சு 50வது வயசில் போகிறாரு. இன்றைக்கும் அவர் 200 கோடி ரூபா சம்பளம் வாங்கலன்னு சொல்கிறாங்க. பட் அந்த மார்க்கெட் இருக்குது. அந்த அளவுக்கு வெற்றி படங்கள் அவர் கொடுத்துட்டே இருந்தார். இப்போது சினிமாவை தாண்டி அரசியல்லையும் அவர் வந்திருக்காரு. அரசியலில் வந்து 2024 தான் அவர் கட்சி ஆரம்பித்தாருன்னு கிடையாது. 2011 அவர் தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வந்து அரசியலில் வந்து ஈடுபடுத்தினார். 2011 ஏடிஎம்கே, அதாவது ஏஐஏடிஎம்கே கட்சிக்கு தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். 2011 அசம்பிளி எலெக்ஷனில் வந்து தன்னுடைய ஆதரவை அப்போவே தெரிவிச்சிட்டார். அவர் அப்போவே அரசியலுக்கு வந்துட்டார்.
அப்புறம் 2021 லோக்கல் பாடி எலெக்ஷன்னா அந்த கவுன்சிலரு இந்த பதவிக்கான எலெக்ஷன் நடக்கும்போது மொத்தம் தமிழ்நாட்டில் 165 இடத்துல அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த தொண்டர்கள் வந்து போட்டியிட்டாங்க. 165 இடத்துல போட்டியிட்டு 115 இடத்துல அவங்க வெற்றியும் பெற்றாங்க. இதுவே ஒரு பெரிய சாதனைன்னு தான் சொல்ல முடியும். 2011 அதுக்கு ஒரு அடித்தளம் போட்டுட்டாரு. எஸ், நான் அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷன், அந்த சமிக்கையை வந்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் 2021 லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயும் வந்து அதிகாரப்பூர்வமாகவே வந்து அவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்து தொண்டர்கள் வந்து போட்டியிட்டு 165 இடத்துல போட்டியிட்டு 115 இடத்துல வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அதிகாரப்பூர்வமாக February 2, 2024, அதாவது 4 மாதத்துக்கு முன்னாடி, நான் சொல்கிறேன் 4 மாதத்துக்கு முன்னாடி தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்து அதையும் அனௌன்ஸும் பண்ணிட்டாரு. அது எலெக்ஷன் கமிஷனரையும் அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உண்டான வேலையும் செஞ்சுட்டாரு. நான் கட்சி ஆரம்பிச்சிட்டேன், நான் அரசியலில் நான் வந்து போட்டியிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து அவர் வந்து கம்யூனிகேஷனும் கொடுத்துட்டாரு. தன்னுடைய மொத்த சினிமா வாழ்க்கையிலையும் அவர் நடித்த படங்கள் வந்து 67 படங்கள் தான். இப்போ 68வது படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. 69வது படம் தன்னுடைய கடைசி படம்னு சொல்லியிருக்காரு. அதாவது 68வது படம் வந்து கோட். ஸோ 69வது படம் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வரப்போகுது. அது நான் நேற்று சொன்ன வீடியோவில் வந்து அதோட அப்டேட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இந்த 69வது படம் கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மொத்தமாக அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்குண்டான வேலையும் இப்போ பார்த்துட்டார். இப்போது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடித்து 40 பேருக்கு மேலே இறந்துட்டாங்க இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கும் இன்றைக்கி போயிருக்காரு அவர். இன்றைக்கினா நேற்று. ஸோ நேற்று அந்த ஸ்பாட்டுக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களை வந்து அவர் சந்திச்சும் இருக்கார். அதுக்கு உண்டான ரெமிடிஸும் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அரசியல் அவர் தீவிரமாக இருக்கார் அப்படின்றதும் அவர் காமிச்சிருக்கார். இதுதான் தளபதி விஜயோட ஷார்ட்டஸ்ட் ஹிஸ்ட்ரி. அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே டு விஜய் ஃப்ரம் ஸ்வீட் மிக்ஸி சேனல். ஸோ மறுபடியும் அடுத்த விஷயத்தை கொண்டு வந்து உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அது வரைக்கும் பாய்.